அல்லாஹ்வின் மீது தவக்கல், உன் இதயத்திற்கு அவனே போதும். இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்பான சகோதரர்களே, சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் அதிகமாக கவலைப்படுகிறோம். நாளை என்ன நடக்கும் என்றும் மீண்டும் சிந்திக்கிறோம். ஆனால் நாளை நம்முடைய கையில் இல்லை, நேற்று திரும்பி வராது நம்மிடம் இருப்பது இந்த ஒரு கணம் மட்டுமே. இந்த கணத்தில் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளுங்கள், அவனை நம்புங்கள், அவனிடம் திரும்புங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வாலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள். சூரத்துல் மாயிதா. அன்பானவர்களே, தவக்குல் என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தமல்ல. பிரச்சனைகள், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் அல்லாஹ் என்னுடன் தவக்குல். சில நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் வழிகாட்டுதலை கேளுங்கள், இஸ்திகாரா செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். பின்னர் உங்களால் முடிந்த சிறந்த முயற்சியை செய்யுங்கள். முடிவை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவன் நம்முடைய கண்களுக்கு தெரியாத விஷயங்களையும் அறிந்தவன். அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு உண்மையை இதயத்தில் ஆமாக பதிய வைத்துள்ள இந்த ஒரு நீங்கள் எல்லாவற்றையும் அறிய வேண்டியது அல்லாஹ் அறிந்தால் போதும். நீங்கள் ஒவ்வொரு பாதையையும் பார்க்க வேண்டியதில்லை, அல்லாஹ் பாதையை அறிவான். நீங்கள் ஒவ்வொரு பாதையும் பார்க்க வேண்டியதில்லை, அல்லாஹ் பாதைகளையும் அறிவான். அதனால் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளுங்கள். துஆவையுங்கள், அதிகப்படுத்துங்கள். மக்களை நம்புவதை சொல்லுங்கள். எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் ரப்பு அறிவான். என்னால் முடியவில்லை, நம்புங்கள். என்னுடைய வழி தெரியவில்லை, ஆனால் என் ரப்பு வழி காட்டுவான். அன்பானவர்களை முழுமையாக நம்பியா முன்னேறுவது அல்லாஹ் கூறுகிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். எனவே இன்று உங்கள் இதயத்தில் எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் அதை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அமைதியாக சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த நம்பிக்கையுடன் வழி நடத்துவான். சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்திற்காக மிகவும் ஆசைப்படுகிறோம். அது நமக்கு கிடைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்முடைய ஆசையை விட நம்முடைய நன்மையை திறக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த கதவின் மறுபக்கத்தை அறிந்திருக்கிறான். அங்கே நமக்கு தீங்கு இருக்கலாம், அதனால் அவன் அந்த கதவை மூடலாம். அப்போது நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்த்தால் அல்லாஹ் அந்த கதவை மூடியது எனக்காகத்தான் என்று புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வாசா அன் தக்ரவா ஷையன் வஹு கைருல் லக்கும் வாசா அன் துஹிப்வா ஷையன் வஹு ஷருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, எனவே ஒவ்வொரு கிடைக்கவில்லை என்பதற்கும் அழ வேண்டாம். சில நேரங்களில் கிடைக்காததே அல்லாஹ்வின் பாதுகாப்பாக இருக்கலாம். சில பிரிவுகள் உங்களை அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்கலாம். சில தோல்விகள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றலாம். சில தாமதங்கள் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் ஒரு விஷயத்தை கேட்கும் போது இப்படி கேளுங்கள், யா அல்லாஹ், எனக்கு இது நல்லதாக இருந்தால் எனக்கு இதை வழங்குவாயாக. இது எனக்கு நல்லதல்ல என்றால் அதை என்னிடமிருந்து விலக்குவாயாக. அதற்கு பதிலாக எனக்கு சிறந்ததை தவக்கல். அல்லாஹ் கூறுகிறான், முஹ்மின்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். சூரத்து ஆல் இம்ரான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய ரப்பு எல்லாவற்றையும் அறிவான். அதனால் நாளையை பற்றி அதிகமாக பயப்படாதீர்கள். இன்றைய தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள். இன்றைய ஆவை செய்யுங்கள். இன்றைய நல்ல செயல்களை செய்யுங்கள். நாளையை அல்லாஹ்விடம் விடுவுங்கள். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்விடம் ஒப்படைங்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது நம்முடைய தேர்வை விட சிறந்தது. இப்போது ஒரு விஷயத்தை மிகவும் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் அமைதியாக சிந்தித்து பாட்டில் இல்லை. யார் நம்முடன் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. யார் நம்மை விட்டு விலகுவார்கள் என்று நமக்கு தெரியாது. எந்த சோதனை நம்மை சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவை அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். அதனால் நம்முடைய இதயத்திற்கு ஒரு விஷயம் போதும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை.
அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், குல்லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஷஹுவ மௌலானா ஸா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் அல் முஃமினூன் கூறுவீராக, அல்லாஹ் எங்களுக்காக விதித்ததை தவிர எதுவும் எங்களை ஒருபோதும் அடையாது, அவனே எங்கள் பாதுகாவலன். எனவே முஹ்மின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும். சூரத்து தௌபா. அன்பானவர்களே, இந்த வசனம் பயப்படும் இதயத்திற்கு ஒரு பெரிய ஆறுதல். நீங்கள் அல்லாஹ்வை நம்பும் போது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் உங்கள் மனதில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் செய்யுங்கள். முயற்சி செய்யுங்கள், ஆசையுங்கள், நல்லதை தேர்ந்தெடுங்கள், பின்னர் அல்லாஹ்விடம் ஒப்படையும். அன்பான சகோதரர், அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். நம் இதயம் உடைந்து போகிறது. ஆனால் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். இன்று உங்களுடன் இருப்பவர் நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் அல்லாஹ் மாறாதவன். அல்லாஹ் கூறுகிறான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமுது, ஒருபோதும் மரிக்காத உயிருள்ளவனாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். சூரத்துல் ஃபுர்கான். எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். மனிதர்களை மட்டும் சார்ந்திருக்காதீர்கள், உங்கள் இதயத்தை அல்லாஹ்வுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது மக்கள் வந்தாலும் நீங்கள் அவர்களை நன்றியுடன் வரவேற்பீர்கள். மக்கள் சென்றாலும் நீங்கள் முழுமையாக உடைந்து போக மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் இதயத்தின் முக்கியமான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கும். அன்பானவர்களே, இன்று வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து மெதுவாக சொல்லுங்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியாததை நீ அறிவாய், என்னால் முடியாததை உன்னால் முடியும், எனக்கு தெரியாதை என்னால் முடியாததை நீ அறிவாய், எனவே என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். பின்னர் அமைதியாக முன்னேறுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வை நம்பிய இதயம் ஒருபோதும் தனியாக இல்லை. ஒரு நிமிடம் எல்லா கவலைகளையும் மறந்து விடுங்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் சுமைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியதில்லை. எல்லா கேள்விகளுக்கும் இப்போதே பதிலை தேட வேண்டியதில்லை. சில விஷயங்களை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அறிந்தால் அதுவே போதும். குர்ஆனில் கூறுகிறான், வமன் யத்வக்கல் அலல்லாஹ் ஃபஹு ஹஸ்புஹு, எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கஷ்டம் வந்தால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், மக்கள் விலகினால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், மக்கள் விலகினால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வழி தெரியவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தனது அடியாருக்கு போதுமானவன் அல்லவா. சூரத்து சுமர். அன்பான சகோதரர்களே, நம்முடைய இதயம் எப்போதும் ஒரு பாதுகாப்பை தேடுகிறது. சில நேரங்களில் மக்களிடம் அதை தேடுகிறோம், சில நேரங்களில் பணத்தில் அதை தேடுகிறோம், சில நேரங்களில் நம்முடைய திறமையில் அதை தேடுகிறோம். ஆனால் உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. அதனால் உங்கள் இதயத்தை அவனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துஆவை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பயத்தை அவனிடம் ஒப்படையுங்கள். உங்கள் எதிர்காலத்தை அவனிடம் விட்டுவிடுங்கள். இறுதி துஆ ஹஸ்புன் அல்லாஹு வனம அல் வக்கீலு, எங்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன். சூரத்து ஆல் இம்ரான். மீண்டும் மெதுவாக சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு வ நிமல் வகீல், அல்லாஹ் நம்முடைய நீக்குவானாக, நம்முடைய தாக்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய சோதனைகளை உறுதியாக்குவானாக, நம்முடைய தன் மீது தவக்கல் வைப்பவர்களா ஆக்குவானாக, நம்முடைய இறுதி மூச்சு வரை நம்மை நிறுத்துவானா. பெற்றோர்களையும் நன்மை வழங்குவானாக, நம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றாக சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை, அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். அவனை நம்புங்கள், அவனிடம் ஒப்படையுங்கள், அவன் உங்களுக்கு போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.